ஹை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், துணியெல்லாம் எப்படி கிடக்குது பாருங்கள். எல்லாம் இப்போ மடித்து வைக்கணும். நம்ம வேலை நம்ம தான் பார்க்கணும். அடுத்த வீட்டில் இருந்தால் வந்து பார்ப்பாங்க. எல்லாம் நம்ம தான் செய்யணும். நம்ம வீடு நம்ம தான் பண்ணணும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் எப்படி கிடக்குது பாருங்கள். அப்படி அப்படியே போட்டுட்டு போயிடுறது. இங்கே பார்த்தீங்கன்னா மழை பெய்யும். எங்கள் ஊர்லலாம் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்தது பாருங்கள். அந்த கோட்டு போட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரர் அப்படியே போட்டார். அதுக்குன்னு இதெல்லாம் வந்து கிளிப்பு போட்டு கொடுத்துருக்கேன். அவர் வந்து போட மாட்டேங்கிறாரு. சரி, இது க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இது பாருங்கள், நான் ஆன்லைனில் வாங்கினேன். ரொம்ப யூஸே இல்லைங்க. தயவுசெய்து இந்த மாதிரி சில பேர் வாங்கிடாதீங்க. எனக்கு யூஸே இல்லை. வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு, அப்புறம் அந்த காய்கறிலாம் கட் பண்ணுறதுக்கு, நம்ம கை அளவு கூட இதெல்லாம் மிஷின் வர மாட்டேங்குது. வேறு இதெல்லாம் நல்லாயிருக்கு. இந்த இது கொஞ்சம் ஏமாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், இங்கே பாருங்கள், இது டக்குன்னு வந்துருச்சு. இது பாருங்கள், இதை நாங்கள் பாருங்கள் இப்படி மூடுறோம்ல. இங்கே பாருங்கள், இது இருக்குல்ல, இப்படி மூடும் போது இந்த இதே வந்து எங்கே பாருங்கள், இப்படி ரொம்ப லைட்டாக கொடுத்துட்டாங்க, லூஸாக கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா, டக்குன்னா இது டைட் ஆகணும், இப்படின்னா இது டைட் ஆகணும். இப்படி அமுக்கும் போது நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணும் போது இது வந்து காய்கறி கட் ஆகுமா பாருங்கள். ஏமாற்றிட்டாங்க. தயவுசெய்து நீங்கள் நல்லா வாங்கிக்கோங்க. என்ன மாதிரி ஏமாந்துடாதீங்க. எல்லாத்துக்கும் தான் நான் ஏமாந்துறேன். இதுவும் நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க. நல்லா வாங்குங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி அழகாக வச்சுருக்கேன்னு. டைமாக வரைக்கான். அதாவது இதுக்குள்ளே பாருங்கள், இது வந்து கிளாஸு. இது வந்து கிளாஸ். இது வந்து கிளாஸு. ஆக்சுவலாக இந்த கிளாஸ்க்குள்ளே வந்து இவர் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் இது போட்டு வச்சுருக்கிறாரு. ஊர்த்தவ தாண்டவம், சாமி, அப்புறம் கல்கி, இந்த புக்கு போட்டு வச்சுருக்கிறாரு. அப்புறம் பாருங்கள், ரங்கநாதர், திருவரங்க சிறப்புதல், கல்கி, இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது கண்ணாடிக்குள்ளே இருக்குது. எப்படி போட்டாருன்னு தெரியல, எடுக்கவே வரமாட்டேங்குது. நல்லா இருக்கு. இதெல்லாம் கீழே புக்ஸ் வந்து அவர் வந்து அடுக்கி வச்சிருக்கிறாரு. அழகாக வந்து அவரோட புக்ஸு தான் இதெல்லாம் அழகாக அடுக்கி வச்சிருக்கிறாரு பாருங்க. இது நல்ல பிராண்டுன்னு சொன்னாங்கங்க. இது என்ன பிராண்டுன்னு தெரியல. எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டால் தெரியும். அவர் இப்போ இல்லை, வெளியில் போயிருக்கிறாரு. பிராண்ட் நல்ல பிராண்டு. ஆக்சுவலாக இதுக்குள்ளே பேப்பர் வச்சிருக்கிறாரு. இல்லாட்டி இன்னும் அழகாக இருக்கும். சாமி இதெல்லாம் வச்சுருக்காரு. எல்லாம் மடிச்சு வச்சுருக்கேன். இங்கே லைட் இல்லைங்க. இங்கே லைட்டு டிம் ஆயிடுச்சு. அது என்னன்னு தெரியல. பூரா பக்கம் மடிச்சு வச்சுட்ருக்கேன். நான் மடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ட்ரெஸ் பற்றி நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இதெல்லாம் மடித்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டிட்டு இந்த ட்ரெஸ் பற்றி உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பாருங்கள், மடித்து வச்சுட்டேன். அழகாக மடித்து வச்சுட்டேன். இப்போ என்னென்னா, இது வந்து எங்களுக்கு கிஃப்ட்டு வந்தது. இதெல்லாம் இன்னும் பிரிக்கக்கூட இல்லை. எனக்கு 5 days செம்ம காய்ச்சல், ஃபீவர். 5 days எனக்கு ஃபீவர். எங்கள் வீட்டுக்காரர் தான் என்னை பார்த்துக்கிட்டாரு. எல்லாம் டீ போட்டு கொடுத்து சூடாக எல்லாம் வந்து வாங்கி கொடுத்தாரு எல்லாம். இது வந்து கிஃப்ட்டு வந்தது எங்களுக்கு. இது என்ன கிஃப்ட்டுன்னே தெரியல. உங்களுக்கு நான் பிரித்து காட்டுறேன். இப்போ எல்லாம் மடித்து வச்சாச்சு பாருங்கள். இப்போ க்ளீனாக இருக்கா பாருங்கள். எப்படி இருந்தது, எப்படி பண்ணிட்டேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக. நம்ம வேலையை நம்ம தாங்க பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள். வீட்டு வேலைக்காரங்களும் இருக்காங்க. அவங்களாம் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க பாத்திரம் விளக்கிட்டு துணி துவைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம வீட்டை நம்ம தான் அழகுபடுத்தி நம்ம தான் வந்து வீடை அழகுபடுத்தணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீட் பண்ணி அழகாக வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஒரு குட்டி சோபா உங்களுக்கு காட்டணுமே நினச்சேன். பாருங்கள், இது வந்து யார் கிஃப்ட் பண்ணாங்க தெரியுமா? இந்த குட்டி சோபா இது வந்து எங்கள் நாத்தனார், ஃபஸ்ட்டு நாத்தனார். அவங்க வந்து கிஃப்ட் பண்ணாங்க. பெங்களூரில் இருக்கிறாங்க. அவங்க வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இது அதாவது வீடு வந்து புதுசாக கட்டும் போது அது எனக்கு கிஃப்டாக வந்து எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் கொடுத்தாங்க. இந்த சின்ன சோபா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் நான் ரொம்ப நேரமாக இருப்பேன். அதோட டைம் ரொம்ப நேரமாக இருக்குது இந்த சோபாவில் தான்.
ஆனால் நேராக பாருங்கள் சாய்பாபா ஒட்டியிருக்கேன். இந்த சைடு பாருங்கள் நான் வந்து இது இந்த 3D கண்ணாடி. அப்புறம் இங்கே இது வந்து மீஷோவில் வாங்கினேன். குட்டி விநாயகர் இருக்கிறாரு பாருங்கள். இங்கே இதெல்லாம் இது வந்து மீஷோவில் வாங்கினேன். இது எங்கள் நாத்தனார் பொண்ணு வந்து ஒட்டி கொடுத்துச்சு ரொம்ப அழகாக. இந்த சைடு ரொம்ப அழகாக ஒட்டி கொடுத்துது. வாஷ் பேஷனுக்கு நேராக இருக்கணும்னு. இதுக்கு நேராக வந்து இது கண்ணாடி இருக்கணும். இதுவும் எங்கள் நாத்தனார் பொண்ணு தான் ஒட்டி கொடுத்துச்சு. வீடு அழகாக வச்சுக்கோங்கன்னு. ரொம்ப அழகாக ஒட்டியிருக்கு பாருங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அழகாக நேராக ஒட்டியிருக்கு பாருங்க. நல்ல பட்டு. இது வந்து நல்ல பட்டு. இது வாங்கி எனக்கு 25 வருஷம் ஆகுது இந்த சேலை. ஆக்சுவலாக வந்து இது யார் கொடுத்தாங்க எனக்கு? எங்கள் அம்மாவோட பாட்டி கொடுத்தாங்க. எங்கள் அம்மாவோட அம்மா வந்து கொடுத்தாங்க. நான் ரொம்ப வருஷமாக வச்சுருந்தேன். சரி இது கொஞ்சம் இட்டு போகிற மாதிரியே இருந்துச்சு. சரி எதுக்கு நம்ம வந்து அதை நம்ம எதுக்கு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும்? பாட்டி கொடுத்தது வந்து நம்ம வந்து ஞாபகமாக வச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு எங்கள் அம்மாவோட அம்மா அவங்க வந்து எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தாங்க. எங்கள் அம்மா எனக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ எங்கள் அம்மா கூட தின்னாங்க, உன்னை யார் கட் பண்ணி உன்னை குர்த்தி போட சொன்னாங்க அப்படி எங்கள் அம்மா கூட சொன்னாங்க. இல்லைம்மா ரொம்ப இட்டு போச்சுமா, எப்படிம்மா போட்டுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டெய்லர்கிட்ட வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா ட்ரை கிளீன் கொடுத்து எனக்கு குர்த்தி தைச்சு எனக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்க நல்லா பட்டுங்க. இது தெரியுதா உங்களுக்கு? நல்ல பட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோஸில் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழசு மாதிரியே தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. பழைய கால துணி மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. பாருங்கள் இதெல்லாம் நல்லா இது கொடுத்து நல்லா பார்டர் கொடுத்து நல்லா தைச்சிருக்காங்க. பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள். இந்த ட்ரெஸ் வந்து ஷார்ட் வீடியோவில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். இப்போ வந்து நான் இந்த சுடிதார் காமிச்சேன்ன, இது என்ன சுடிதார்னா ஆக்சுவலாக வந்து இது வந்து சேலை. இது வந்து சாரியில் வந்து நான் குர்த்தி வந்து தைக்க சொன்னேன். யாருன்னா நல்ல டெய்லர் ஒருத்தவங்ககிட்ட நான் போனேன். அவங்க சொன்னாங்க இந்த சாரீ எடுத்து நான் கொடுத்தேன். இன்னும்மா ரொம்ப பழசாக இருக்கேம்மா, ரொம்ப இட்டு போயிடுச்சு, இது எப்படிம்மா இது வேணுமா? இந்த புதுசு எவ்வளவோ விற்கிது, நீங்கள் வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லைங்க இது வந்து எங்கள் பாட்டி கொடுத்தது, எங்கள் அம்மாவோட அம்மா கொடுத்தது. வேறவங்களுக்கு கொடுக்கணுன்னு தான் எனக்கு தோணுச்சு. சேலை வந்து வேறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கலான்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் வந்து எனக்கு எங்கள் அம்மாவோட அம்மா கொடுத்தாங்க. எங்கள் அம்மாவோட அம்மா வந்து எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தாங்க. எங்கள் அம்மா எனக்கு வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஆக்சுவலாக இந்த சாரீ வந்து ஒரு 25 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வாங்கி 25 வருஷம் இருக்கும். ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு தான் அந்த உங்களுக்கு வந்து அந்த இதில் வந்து இந்த என்னது கேமராவில் வந்து உங்களுக்கு பிரைட்டாக தெரியுது. நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஒரு சாரீலாம் வந்து இட்டு போகிற மாதிரி இருக்குது. பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாதிரி பழசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிம்மா தச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வி வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து நீட்டு கழுத்துக்கெலாம் வி நல்லாவே இருக்காது. அவங்க சொன்னது ஏதோ ஒரு டிசைன்ஸ் எடுத்து காமிச்சாங்க. சரி இதே தச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தைச்சேன். இப்படி இந்த கிராஸில் அந்த பார்டர் வந்து இந்த வி மாதிரி பாருங்க, இந்த மாதிரி தைச்சிருக்கேன். இதை நல்லா அந்த ஒரு குர்த்தி மாதிரி தைச்சாச்சு. ஆக்சுவலாக வந்து எங்கள் அம்மாவே திட்டினாங்க, எதுக்கு வந்து இது வந்து கட் பண்ணி எதுக்கு தைச்சேன், நீங்கள் சாரியாகவே போட்டுக்கலாம்ல அப்படின்னாங்க. சரிம்மா இது என்ன ரொம்ப இட்டு போச்சு, அப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானே தைச்சிட்டேன். சரி எங்கள் அம்மாவோட ஞாபகமாக இருக்கும், பாட்டியோட ஞாபகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தைச்சிட்டேன். உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். என்னென்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு வந்து பிரைட்டாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கானுங்க. கையும் அழகாக இருக்கணும், காலும் அழகாக இருக்கணும். அதுக்கு வந்து எப்படின்னா இந்த ஃபுல் கை இது வந்து என்னென்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து அதுதான் உங்களுக்கு வந்து அந்த பிரைட்டாக தெரியும். ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு வந்து பிரைட்டாக இருந்துட்டு கை கால்லாம் நல்லா இருக்கான்னு நல்லா இருக்காது அந்த மாதிரி. அதுக்கு என்னென்ன பண்ணணும்னா அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு, ரைஸ் பவுட்ரு அதை எடுத்துக்கோங்க. ரெண்டாவது பப்பாளி வந்து நல்லா ஜூஸ் பண்ணிக்கோங்க, பப்பாளி ஜூஸ். சந்தன பவுட்ரு, அடுத்தது வந்து சந்தன பவுட்ரு போட்டுக்கோங்க. நான் எழுதி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து
எலும்பிச்சை பழச்சாறு, அவ்வளோதான். இது 4 நாள் தான். சந்தன பவுட்ரு, அப்புறம் பப்பாளி சந்தன பவுடர், அரிசி மாவு. அப்புறம் வந்து இந்த சந்தன பவுடர்லையும் அரிசி மாவுலையும் இதில் வந்து என்ன மிக்ஸ் பண்ணணுமா, லிக்யூட் என்ன மிக்ஸ் பண்ணணும்னா எலுமிச்சை பழச்சாறும் லெமன் ஜூஸும் பப்பாளி ஜூஸும் இது மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே எடுத்து வச்சுட்டிங்கன்னா அதை நல்லா ஊறும். 1/2 hour கழிச்சு நீங்கள் கையில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா இந்த கையில், இந்த முட்டியில், ஆனால் வந்து நல்லா இந்த கால் முட்டியில் நல்லா கால் பாதம் நல்லா வந்து நீங்கள் ஃபேஸ் நல்லா பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ பிரைட்டாக அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. நீங்கள் 28 நாள் பண்ணணும் இந்த மாதிரி. நல்லா வந்து 28 நாள் 30 நாள் பண்ணாதான் அதோட ரிசல்ட் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட குருத்தி எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.